எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். எங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டன் ஆகிட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தாங்க நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மறக்காமல் பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. லைனிங் துணி வந்து நான் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேங்க, அதை பார்த்து ஃபாலோ பண்ணிங்க. இப்போ லைனிங் துணி வந்து கம்மியாக இருக்குங்க, ஜாயின் போட்டு தாங்க தைக்கணும். பாருங்க, லைனிங் வந்து ரெண்டா மடிச்சிக்கலாங்க. இது நம்ம மார்க் இது அந்த பார்த்தா 78 தாங்க இருக்கும் சென்டிமீட்ரு. எந்த சென்டிமீட்டரும் இருக்காதுங்க. பிட்டில் டீச் தரதான் கரெக்டாக 80 இருக்கும். இது வந்து பிட்டாக வாங்குறது நம்ம வில்லேஜ் சைடில் விற்பாங்கல்ல, 30 ரூபா 35 ரூபா அப்படி தான் இருக்கும். இந்த நேரம் மடிச்சு போட்டுக்குங்க. மடித்து போட்டு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளவுதோ அது ஒரு எக்ஸ்ட்ரா காசு உங்களுக்கு காட்டுறேன். எப்பவுமே நான் அக்குள் வந்து உக்ஸ் வைக்கிற பக்கம் வைக்கலாம், அந்த அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துப்போங்க. நீங்களாம் எப்படி நீங்கள் எந்த பக்கம் வச்சு அளப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு முது அளப்பாங்க, அவங்க பயகம். நான் இங்கே தாங்க மார்க் பண்ணி வெட்டுறதுக்கு கரெக்டாக ஒரு 2 அக்குள்லேருந்து உக்ஸ் வைக்கிற பக்கம் 9 இன்ச்சு இருக்குதுங்க. இது வந்து 9 வந்து ஒன் சைடு தானே, அப்போ 2 பக்கம் போட்டால் 18 இன்ச்சுங்க. அவங்களுடைய 18 இன்ச்சு போயிருந்தால் அவங்களோட அளவு கரெக்டாக இருக்குங்க. 18 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. ஆனால் 18 இன்ச்சே விட்டுணுமா விடக்கூடாதுங்க. அதை விட ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணுங்க. நான் வந்து 1 2 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து இடுப்பில் தையல் பிடிக்கணும் இல்லைங்க, டக் பிடிக்கணும். அதுக்கெலாம் வந்து துணி கொஞ்சம் நிறைய தேவைப்படும். 3க்கு மேலே வச்சுங்க. அவங்களோட அளவு விட 3க்கு மேலே எக்ஸ்ட்ரா இன்ச்சு. நான் வந்து 21. இப்போ வந்து நேராக கோடு போட்டுக்கலாங்க. நீங்கள் நேராக கோடு போட்டால் தான் அது கரெக்டாக வருங்க. இல்லைன்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் போடவே வெட்டிடுவோம். அதனால் கோடு போட்டு எப்போ வெட்டுங்க, கோடு போட்டு வெட்டுங்க. இது வந்து நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாங்க. ஸ்லீவ் வந்து இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணிக்க மாட்டேங்க, ஏன்னா இது கொஞ்சம் ஜாயிண்ட் போடணும். இது பத்தாது. அது வீட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேங்க, அது பார்த்துன்னு போங்க. பாதிலே கட் பண்ணிடாதுங்க, ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வீடியோவை. இப்போ பாருங்க, இப்படி இருந்ததுலாங்க. இப்படி போட்டு இப்போ பாருங்க, இப்படி மடிச்சுக்குங்க. இப்போ இதெல்லாங்க வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோங்க. பின் கைத்தில் வெட்டலாம் வாங்க. இப்போ பட்டியாலேருந்து ஷோல்ட்ரு ஆனதான் எவ்வளோ உயரங்குதுன்னு பார்த்துக்குங்க. இது பாருங்க, இது ஷோல்ட்ரு, இது பட்டி. இங்கேருந்து மட்டும் மார்க் பண்ண எப்பவுமே. இது வந்து பட்டியோட இங்கேருந்தா பட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச்சு மேலேங்க. நம்ம தையல் போடணும்ல, அதுக்கோசரம் 1/4 இன்ச்சு மேலே. பட்டியிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே. இங்கே தையல் போடணும்லாங்க, பட்டி அது சொல்ல அது வந்து 1/4 இன்ச்சு போயிடும். இங்கே வந்து தையல் டாட் பிடிக்கல ஷோல்டரு, அது 1/4 இன்ச்சு. இப்போ நேராக ஒரு கோடு போட்டுங்க. இதனுடைய இந்த அளவு வந்து அவங்களுடைய கரெக்டான அளவுங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்கு விட்ட அளவுங்க. நேராக கோடு போட்டுக்குங்க. இப்போ வாங்க, அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் கை தேப்பை கட் பண்ணுவேங்க. அதேமாதிரி நீங்கள் கட் பண்ண வருதான்னு பாருங்கள். எல்லாம் டேப் வச்சுட்டு மார்க் பண்ணி ஒரு டைம் காமிக்கிறேங்க. அவங்களோட அளவு ப்ளவுஸ் இருக்குதா, ஒரு 1/4 இன்ச்சு தொகு பாருங்க. அந்த 1/4 இன்ச்சு அந்த தையல் அந்த இடத்துல கீழே வரணுங்க. அந்த இடத்துல மார்க் பாடுங்க. ஏன்னா நமக்கு டாட் பிடிக்க போகிறல, அதனால்
நல்லா பார்த்து நல்லா பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைங்க. வேகமாக மார்க் பண்ண தேவைங்க. இந்த அளவு தான் போதுங்க அவங்களுக்கு ஷோல்டருடைய அளவு. இங்கே நான் கோடு போட்டுக்கு வரேன். லைட்டாக தான் இப்போ மார்க் பண்ணுவேன். நான் வந்து கோடு போட்டு தான் ஸ்கேலுக்கு கோடு போட்டு தாங்க நல்லா கயிற்றுல நல்லா வளைவேன். இல்லைங்க இப்போ வந்து கோடு போட்டுக்கலாங்க. 6 இன்ச்சு ஒரு கோடு போட்டுருங்க. நேரம் இந்த மூலையிலேருந்து ஒரு 6 இன்ச்சு இப்படி ஒரு கோடு வரைங்க. வரைஞ்சி அப்படியே ரவுண்டு வந்து இப்படி வளைங்க. அவ்வளோதாங்க. கயிற்று வந்து நல்லா ரவுண்டாக கரெக்டாக விடுங்க. இப்போ வந்து இந்த வசரம் எவ்வளோ இருக்குது, பட்டி வைக்கல எவ்வளோ வசரம் இருக்குது பார்க்கலாங்க. உக்ஸு பக்கம் இவ்வளோ வசரம் இருக்குதுங்க. நம்ம வந்து இங்கே வந்து பட்டி ஒரு 4 இன்ச்சு தையல் போட சொல்ல போயிடுமா. இந்த டாட் பிடி சொல்ல ஒரு 4 இன்ச்சு போகுமா. ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஒரு தையல் ஒரு மார்க் போட்டுங்க. ஏன்னா இப்படி தாங்க நம்ம வெட்ட போடுறோம். அதனால இப்படி கிராஸாக வரணுங்க. அதுக்கப்புறம் ஷோல்டருடைய எவ்வளோ அகலம் வந்து பார்த்துக்குங்க. இது பாருங்க, இங்கே ஒரு 4 இன்ச்சு விட்டுக்குங்க. இது பாருங்க, இது அவருடைய உண்மையான அளவுங்க. இது வந்து தையல் போடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு டாட் பிடிப்பெல்லாம் அது 4 இன்ச்சு இருக்குதா இங்கே வச்சு. அதேமாரி இது வந்து கரெக்டான அளவுங்க. இது கரெக்டான அளவா நம்ம வந்து கை ஏற்றுலாங்க. அப்போ ஒரு 4 இன்ச்சு போயிடல. அதுக்கு இந்த துணி அளவு ஒன்றுங்க 4 இன்ச்சு. இதாங்க இப்படிதாங்க நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போ தெரிஞ்சவங்க நான் அடிக்கடிக்கு இந்த கோடெல்லாம் போட்டுக்க மாட்டேன். எனக்கு அப்படியே அளவு தெரியும். புதுசாக சொல்லி கொடுத்தனால எப்படி கோடு மார்க் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள். எத்தனையோ விதமாக கட் பண்ணுறாங்க. நான் எப்போயும் இந்த ஒரு விதமாக தாங்க எப்போயும் ப்ளவுஸ் தைக்கிறேன். எனக்கு இது நல்லா செட் ஆகிடுச்சிங்க. அதனால் இப்போது ஷோல்டர்லேருந்து இடுப்பு எவ்வளோ வசதின்னு பார்க்கலாங்க. இப்போ ஷோல்டர் 2ஆக வச்சுக்கோங்க. ஷோல்டர் 2 கீழே முது எவ்வளோ வசதின்னு பார்த்துக்கோங்க. முது இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. மார்க் இல்லையா அதுக்கப்புறம் அழிச்சிடலாங்க. ஏன் அது நான் பண்ணுறேன்னா இப்போ தாங்க இடுப்போடைய வசரம்லாம் அழகுத்துக்குங்க. இப்போ அந்த இடுப்போடைய வசரம் இப்போ கீழேருந்து மேலே எம்மோ வயர்லேருந்து பார்த்துக்கிறதுக்கு வசரங்க. இது பாருங்கள், இது கரெக்டான அளவா. இது 4 இன்ச்சு மேலே. ஏன்னா தையல் போட சொன்னல. இப்போ இங்கே வந்து தையல் வந்து மேலே பக்கம் தான் போகும், கீழே பக்கம் போகாது. அதனால் இங்கே 4 இன்ச்சு. அதேமாரி பட்டிக்கு வந்து கீழே 4 இன்ச்சு. இங்கே தையல் போட சொல்லுவோம். இந்த டாட் வந்து போடணுங்க. இது வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு வரணுங்க. இது வந்து கரெக்டான அளவுங்க. இந்த கோடு கரெக்டான அளவு. இந்த கோடு வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு. உங்களுக்கு வருஷம் போட்டு காமிச்சேங்க. நான் நிறைய கொஞ்சம் ஏன்னா கன்ஃபியூஷனாக இருக்க போகுது. ஆனால் நிறைய கோடு போட்டுக்க மாட்டேன். உங்களுக்கு சொல்லி தரணுன்றது ஒரு காரணத்துக்கோசம் இத்தனை கோடு போட்டு காமிக்கிறேங்க. இப்போ இங்கே வந்து வளைஞ்சி வெட்டுறதுக்கு மார்க் பண்ணிங்க. அப்படியே நம்ம கையிலே அங்கே நீங்கள் வந்து ஒரு 4 இன்ச்சு ஆம்புக்கோள் குடஞ்சி வெட்டினல ஒரு 4 இன்ச்சு போதுங்க. நான் இப்போ இங்கேயே குடஞ்சி வெட்டிடுவேங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து நான் குடைய மாட்டேன். நான் எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க. ஆனால் கரெக்டாக வருங்க. வந்து கயிற்று வெட்டலாங்க. அப்படியே கத்திரிக்கோள் தாங்க வளைஞ்சி போகணும். அப்படியே வளைங்க. இப்போ வந்து இது லைட்டாக மடிச்சிக்குங்க. ஏன்னா அங்கே வெட்டினல திருப்பத்துக்கோசங்க லைட்டாக இப்படி மடி கூட தேவையில்ல. உங்களுக்கு சொல்லி கொடுத்தனாலுங்க. இந்த ஹாம்புக்கோள் நான் இப்போ லைட்டாக 4 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். பேக் வேறு சொல்ல 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிப்பேன். இது ஒரு 4 இன்ச்சில் இப்படி குடஞ்சி வெட்டிட்டேன்னா அவ்வளோதாங்க, சரியாக போச்சு.
வெட்டிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வெட்டலாம் மாட்டேன். நான் ஒருத்தர் டவுன் கட்டிங்களாங்க, இப்படி தாங்க நான் வெட்டுவேன். இப்போ வந்து இந்த பாருங்க, இந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்க, இதை அப்படியே நடுவில் இப்படி மடிச்சுக்குங்க. இப்படி மடிச்சு இப்படி போட்டுக்குங்க. இப்போ தாங்க முது கட் பண்ண போகிறோம். முது கழுத்துலாம் வெட்ட போகிறோம், பார்க்கலாம். இதே மாதிரி தாங்க நான் இதுமாரி வெட்டினா நான் 3-4 ப்ளவுஸோட கட் பண்ணலாங்க சேர்ந்து, ஈஸியாக இருக்கும். இதேமாரி மார்க் பண்ணி வெட்டினோம்னா தான். இது காமிக்கிறேன். இப்போ நாங்கள் இங்கே வந்து 4 இன்ச்சு வச்சிடலாங்க. இப்போ வந்து இந்த இந்த பேக் சைடில் வெட்ட சொல்லுவோம். இது வந்து ஒரு 4 இப்படி உங்களுக்கு கோடு போட்டுக்குவேன். நான் கோடு போட்டுக்க மாட்டேன், இப்படியே கட் பண்ணுவேன். இப்படி இது ஏறிச்சா 4 இன்ச்சு மேலாக்கா பேக் சைடில் இருக்கிற கை வெட்ட சொல்ல. இங்கே வந்து ஆம்புக்குள் குடஞ்சி வெட்டிட்டேன். இது அப்படியே ஆகாம். அதுக்கப்புறம் நேராக அப்படி வெட்டி வெட்டிட்டேன். அதான் இது மாதிரி ஈஸியாக வெட்டிடுங்க. அதுதான் அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வாங்க முதுகில் நோட்டி கழுத்துலாம் மார்க் பண்ணலாம். 3 வாட்டி மார்க் பண்ணி தான் நான் வெட்டுவேன். ஒரு வாட்டியே மார்க் பண்ணி விட்டுவே மாட்டேன். இப்போ மறுபடியும் கழுத்துலேருந்து முதுகு வரைக்கும் எவ்வளோ வசதின்னு பார்க்கலாங்க. 4 இன்ச்சு கீழே இருக்கு. ஏன்னா நம்ம தையல் போட போகிறல, அங்கேருந்து மார்க் பண்ணிங்க. இன்ச்சு எக்ஸ்ட்ராவா? இங்கே வந்து அவங்க வந்து இடுப்புக்கு வந்து கரை இருக்குது, முதுகு வந்து கரை இருக்குதுங்க. 2 பக்கமும் கரை வச்சு சேர்ந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், 4 இன்ச்சு மட்டுங்க மச்சு அடிக்கிற வேலை இல்லைங்க. அது வந்து முனையில் தையல் போட்டு திருப்பி ப்ளவுஸ் காமிச்சிக்க பாருங்க, அந்த மாடல். அதனால் அழகாக இருக்கும் அந்த ஃபினிஷிங். அதுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சு, அப்புறம் 4 இன்ச்சு போதும். ஏன்னா கரை வைக்கிறதாங்க புடவை நல்லா அழகாக இருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா கத்தில் வெட்டி போட்டுருங்க. இப்போ வந்து கழுத்து மார்க் பண்ணலாம் வாங்க. அவங்களோட கழுத்து வந்து இது வரை 2 ஷோல்டரும் ஒன்றா வச்சுக்கோங்க. இப்படியும் மார்க் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா அவங்களோட கழுத்து நம்ம எல்லாம் ஒசரம் பார்த்துட்டு இல்லாங்க, அந்த ஒசத்துலேருந்து அந்த உயரத்துலேருந்து இந்த ப்ளவுஸ் வச்சு அவங்களுடைய கரெக்டான அளவு இவ்வளோங்க, 4 இன்ச்சு மேலாக்கா தையல் போடுறது போல இருக்குங்க. இது கரெக்டான அளவுங்க, இது கரெக்டான அளவு. இது எக்ஸ்ட்ரா நம்ம தையல் போடுவோம்ல, தையல் போட சொல்ல உள்ளே போயிட்டு இவ்வளோ தூரம் வந்துடும். தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ண லேஸ் வைக்க போகிறேங்க. இப்போ வாங்க, இப்போ மார்க் பண்ணலாம். நான் எப்படி தருவாங்க ப்ளவுஸ் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கயிறு வந்து கொஞ்சம் பானை கயிறு மாதிரி இருக்குங்க, ரவுண்டாக இருக்கும், பானை வடிவத்தில் இருக்கும். இது வந்து இப்படி தாங்க மார்க் பண்ணணும் பாருங்க. இது நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுமாரி யார் யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி நல்லா ரவுண்டாக வெளியே வந்து கட் பண்ணுங்கள். அதுதாங்க இது வந்து அவங்களுடைய கரெக்டான அளவா. இது வந்து 4 இன்ச்சு தையல் போட்டு அந்த அளவு கம்மியாகிடுங்க. அவங்களுக்கு இடுப்போசரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அளவுக்கு மீறி விட்டுடாதீங்க, ஒரு 4 இன்ச்சு மட்டும் விடுங்க. வாங்க கட் பண்ணலாமா? இது பாருங்க, அப்படியே கத்திரிக்கோல் போயிட்டு கட் பண்ணிட்டேங்க. கயிறு வந்து நல்லா அகலமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த நாட்டில் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இதாங்க கரெக்டான அளவில் இங்கே ஒரு டாட் போட்டுங்க, எல்லாத்தையும் டாட் போட்டுங்க. நான் ஷோல்டர் வந்து டாட் போடாதுக்கிறேன், ஏன்னா காட்டன் ப்ளவுஸில் டாட் போட்டுப்பேன். நான் ஷோல்டர் வந்து கட் பண்ணிவிடுவேங்க, அதனால நான் டாட் போடாதுக்கிறேன். இப்போ வாங்க கையாண்ட வெட்டலாங்க. இங்கே
இந்த மார்க் பண்ணுறதா பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம் தாங்க. இது வந்து கரெக்டாகவே வரும். அது மட்டும் 4 இன்ச்சு மேலாக்கா அப்படியே கத்திரிக்கோலை அப்படியே திருப்பி அப்படியே கத்திரிக்கோல் அப்படியே திருப்பி வெட்டிடுங்க. நீங்கள் கேட்ட டவுட்டு இங்கே தாங்க வரும். இங்கே புரியுதா பார்த்து முன் பக்கம் இந்த குடஞ்சி வெட்டிக்கிற பாருங்க. 2 பீஸ் முன்னே குடஞ்சிச்சா மேல் பீஸுக்கு மேலாக்கா வெட்டிட்டு பாருங்க 4 இன்ச்சு. இதாங்க நீங்கள் டவுட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ நான் ஷோல்டர் கட் பண்ணிக்கிறேங்க. இங்கே ஒரு டாட் போட்டுக்கணுங்க. இது பாருங்கள், இங்கே நடுவில் ஒரு டாட் போட்டுங்க. ஏன்னா இது நடுவில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாங்க வெட்டிப்பேன். காட்டன் ப்ளவுஸ் தான் வெட்டிப்பேன். லைனிங் வந்து வெட்டிக்கூடாது. ஏன்னா நம்ம லைனிங்லாம் அட்டாச் பண்ணனால அதனால். இப்போ நம்ம அவங்க அளவு சொல்ல 9 இன்ச்சு இன்ச்சுலாக்கா அந்த 9 இன்ச்சு வாங்க மார்க் பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு 4 இன்ச்சு மேலே விட்டுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் 9 இன்ச்சு அளவு. இது பாருங்க 9 இன்ச்சு. அதாவது எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்கலாங்க. அவ்வளோதாங்க, லைனிங் வெட்டி எடுத்துட்டோங்க. ஃப்ரண்ட்டு பேக் எடுத்துட்டோமா. இப்போ வந்து கை தாங்க வெட்டணும். கை வந்து இப்போ நான் வந்து மார்க் மட்டும் பண்ணி காமிக்கிறேங்க. கொஞ்சம் லைட்டாக வேறு ஒரு துணி ஜாயிண்ட் போட்டு கொஞ்சம் அகலமாக்கி வெட்டலான்னு இருக்கேங்க. நான் அந்த வீடியோ நிறைய எடுத்துருக்கேன் பாருங்கள். வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பாருங்கள். இவங்க உங்களெல்லாம் வீடியோ காமிக்கிறேன். கை ஸ்லீவ் வெட்டத்தோட காமிக்கிறேங்க. இப்படி மார்க் பண்ணிங்க ஒரு 4 இன்ச்சு போட்டு காமிக்கிறேங்க. இப்படி போட்டுக்கோங்க. அவங்களுடைய உயரம் அளந்துக்குங்க. அப்படியே ப்ளவுஸ் வைங்க. அளக்கெல்லாம் தேவையில்லைங்க. டேப்லாம் அப்படியே ப்ளவுஸ் வச்சு ஜாயிண்ட் இப்படி இசிக்காதீங்க. அப்படியே ஸ்மூத்தாக ஓரளவு அப்படியே இப்படி வச்சு அவங்களோட ஒயர் எவ்வளோவுக்கு 4 இன்ச் எக்ஸ்ட்ரா மேலே பாருங்க. அவங்க ப்ளவுஸ் இப்படி இருக்குதா அவங்களுடைய கரெக்டான அளவு கரெக்டான அளவு மாறி நிறைய கரெக்டான அளவு 4 இன்ச்சு மேலாக்கா பாருங்க. 4 இன்ச்சு மேலாக்கா இப்படி போட்டு அவ்வளோதாங்க. கை வந்து எப்படி வெட்டிக்கணுங்க. கை வெட்டிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஆம்கோல் குடஞ்சிக்கணும். அதெல்லாம் முடிஞ்சால் வீடியோவில் எடுக்கிறேன், இல்லைன்னா இதோட முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் இது வந்து வெட்டிக்கிறேன். திட்டமான அளவு இந்த கை வந்து இவ்வளோ வருஷம் தான் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இதை நான் வெட்டி எடுத்துக்கிறேங்க. இந்த எடுத்து ஒட்டு போட்டுருக்கு. ஏன்னா துணி கொஞ்சம் கட்டாது ஸ்லீவ் கையை சொல்லும். இப்போ நான் இந்த அளவோட துணி வெட்டிட்டேன்னா ஸ்லீவ் வேறு சொல்ல கை பத்தாதுங்க. அல்லது ஒட்டு போட்டால் அசிங்கமாக இருக்கும். அதனால் வந்து நான் ஸ்லீவ் இந்த துணியெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கை ஸ்லீவ் வெட்டிப்பேன். அதுமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸ்லீவ் பத்தாதுங்க மட்டும். இப்போ வாங்க லைனிங் பண்ணி கட் பண்ணிடுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிறதெல்லாம் புரியுதான்னு பாருங்கள். 2 பக்கம் ஒரே இதுதாங்க. பாருங்க, கரை வச்சு திருப்பி வெட்டலாமா. கரை வந்து ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துக்கோங்க. முதுகு கரை வந்து வெட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ வாங்க இது வந்து எக்ஸ்ட்ரா இது இல்லைங்க. இந்த கரெக்டான அளவுக்கு துணி எடுத்துக்கலாங்க. இப்படி 2ஆம் மடிங்க. இந்த துணி கட் பண்ணதை அப்படி வச்சு போட்டு அவ்வளோதான். கரெக்டான அளவு போதுங்க. எக்ஸ்ட்ரா கற்றுலாம் நம்ம துணின்னு விட்டு போகிறதுக்கு எதுவும் இருந்தாலும் வச்சுக்கலாங்க. ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறலாங்க. இப்போ இந்த கரை வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கலாங்க. மடித்து வச்சுக்கோங்க. இப்போ முன் பக்கங்க அதேமாரி போட்டு இதில் ஒசர் மட்டும் பார்த்து கட் பண்ணிங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இதோட கரெக்டான அளவு
இப்படியே கூட போட்டுங்க வேணாட உங்களுக்கு ஏன் மடிக்கிறேன் கன்ஃபியூஷனாக இருக்குதுல்ல. ஆனால் இப்படியே கூட வெட்டி காமிக்கிறேங்க. நம்ம வந்து இங்கே தான் தையல் போட போகிறோம். இங்கெல்லாம் தையல் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா துணிலாம் வந்து அதுக்கப்புறம் கீழே போட்டுடணும். கீழேனா துணி தைக்கிறதுக்கு எவ்வளோ யூஸ் ஆகும். ஒரு 4 இன்ச்சு மணி எக்ஸ்ட்ரா வச்சுங்க எடுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணவே இல்லைல்ல, இருந்தாலும் அது தேவையான அளவுக்கு மட்டும் கையில் வெட்டி எடுத்துக்கிறேங்க துணி. ஏன்னா அது அந்த ஒசரம் அவ்வளோவா தேவைப்படுது இல்லை. அதுக்கப்புறம் மார்க்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒட்டு போட்டு இந்த துணியில் ஒட்டு போடுவேன். லைனிங்லேயும் ஜாயின் பண்ணணும். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி தைக்கிறோம். அதனால கொஞ்சோண்டு வெட்டி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு மட்டும். அதனுடைய அவங்களுடைய வசதி இருந்தால் போதும்னு தோணுதில்ல, அதனால் இது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. எக்ஸ்ட்ரா துணிலாம் போதும். அவ்வளோதாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கட் பண்ணி வச்சிடலாம். மற்ற கட்டி வச்சிடலாங்க. துணி தைக்கிறவங்களும் 10 ரூபா பார்த்துக்கலாம், மிஸ் பண்ணக்கூடாது.